ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு அவர் கிரியேட்டிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பச்சை பயிரை வச்சு எப்படி நம்ம துவையல் பண்ணலாம் அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்னென்னா, பேன் வந்து நல்லா ஹீட் ஆன பிறகு வந்து என்ன பண்ணணும்னா, கொஞ்சமாக பச்சை பயிர் எடுத்துக்கோங்க. அதை நல்லா வறுத்துக்கோங்க. வறுக்கும்போது நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் நம்ம மணமாக இருக்கும். அதுக்கப்புறமா தேங்காய் துருவல் எடுத்து போட்டுக்கோங்க. தேங்காய் துருவலும் அதையும் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு மணம் வரும். அந்த மணத்துக்கு அப்புறமா வந்து ரொம்ப ஒன்றும் அந்த தேங்காய் வந்து ப்ரௌன் கலரில் ஆகணும் அந்த மாதிரி இல்லை, மீடியம் இதாக இருந்தால் போதும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, ஒரு 2 ஒரு 3 உங்கள் காரத்துக்கு தக்கன வர மிளகா எடுத்துக்கோங்க. எடுத்து அது கூடவே வச்சு எப்போவுமே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். லோ ஃப்ளேமில் இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த மணம் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இதையும் நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா கிண்டுங்க. அதுக்கப்புறமா தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு, இந்த மாதிரி எதுக்காக இப்படி தனி பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கணுன்னா, இது வந்து நம்மளுக்கு ஆறுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு 1 மினிட்லலாம் சீக்கிரமாக ஆறிடும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா, மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு உப்பு வந்து தேவையான அளவு நீங்கள் உப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் புளி ஜாஸ்தியாக சாப்பிடுவோம், எங்களுக்கு புளிப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து புளிப்பு வந்து நீங்கள் ஜாஸ்தியாக வந்து வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. புளிப்புமே இதுக்கு நல்லா தான் இருக்கும். நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், கலருமே ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கும் எடுத்துக்கலாம். மற்ற மாதிரி நீங்கள் வேறு ஏதாச்சும் இட்லி தோசை அந்த மாதிரி எதுக்குனாலுமே நீங்கள் இதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் கொடுக்கலாம். அதுவே அவங்களுக்குமே உடம்புக்கு அது ஹெல்த்தான விஷயந்தான். வீடியோ பிடிச்சிருக்கோம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.